சகோதரிகளே, இந்த அற்புதமான ஜப வேளையிலே நாம் ஒரு அற்புதமும் அதிசயமுமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் நீங்கள் இதுகாரம் இத்தனை நாட்களாய், மாதங்களாய், வருடங்களாய் கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் உங்கள் இரட்சகர் உங்களுக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்தவர். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீட்கும்படியாய் இந்த எல்லா உபத்திரவங்கள், எல்லா பாடுகள், எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உங்களை விடுவிக்கும்படியாய் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்த அந்த அருள்நாதர் இயேசு ஒரு தகப்பன் தன் புத்திரனை தோளின் மேல் வைத்து சுமந்து கொண்டு வருவது போல் நாம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் நம்மை சுமந்து கொண்டு வந்தார் என்பதுதான் சத்தியம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியாய் எத்தனையோ பாடுகளை, சோதனைகளை, கொடுமைகளை கடந்து வந்து இன்று செழிப்பான இடத்திலே உங்களை கொண்டு வந்து விடும்படியாய் அநேகரை விட்டிருக்கிறார். அநேகரை அப்படியாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் உங்களோடு பேச வருகிறாய். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் கண்ணீரின் கதைகளுக்கு இன்று முடிவுரை எழுதுகிற நாள். ஐயா, இந்த பரிசுத்த ஆவிக்குள் ஜபிக்கிற இதயபூர்வமான இந்த ஜபம் நிச்சயமாய் உங்கள் கண்ணீரின் கசந்த வாழ்வுக்கு ஒரு முடிவுரையை எழுதுகிற நாள் என்பதை மறந்து விடாதிருங்கள். தேவ சமூகத்திலே வாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. அன்றொரு நாள் வேதனைக்கு மேல் வேதனை, ஐயா, சோதனை, வெட்கம், அவமானம் என்று கூனி குறுகி போயிருந்த ஒரு அன்னாள் அப்படியே தேவ சமூகத்தில் வந்தாள். நன்றாய் கவனியுங்கள். தேவ சமூகத்தில் வந்து அப்படியே தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியே கண்ணீரும் கதறலுமாய், ஐயா, முணுமுணுத்துக் கொண்டே வாக்கு கடங்காத பொறுமூச்சிகளோடு அவள் வேண்டுதல் செய்த அந்த வேண்டுதல் தேவ சமூகத்தை எட்டியது. ஓ, அன்றோடு முடிந்தது கண்ணீர் கதைகள் எல்லாம். ஆமென். ஓ, அன்றோடு அதற்கு பிறகு அந்நாள் துக்கமுகமாய் இருந்ததே இல்லை என்று வாசிக்கிறோம். ஆதலினால் கர்த்தர் அந்நாளை நிலைத்தருளினார். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டோடு இந்த ஆண்டின் ஆரம்ப இந்த காலகட்டத்திலே உங்கள் கண்ணீர் கதைகளுக்கு ஒரு முடிவுரை மறந்து விடாதிருங்கள். ஆமென். எத்தனை சோதனைகளை, எத்தனை பாடுகளை, எத்தனை விதமான கொடுமைகளை நீங்கள் அனுபவித்து வந்திருந்தாலும் சரி, கவலைப்படாதிருங்கள். உங்களை ஒரு செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விடும்படியாய் கர்த்தர் இறங்குவார். சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாய் இறங்கினேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவர் உனக்காக இன்று இறங்குவார். ஐயா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் ஆளுகையை, அவர்களுடைய கண்ணீர் கதைகளை, அவருடைய பெருமூச்சை கேட்டு நன்றாய் கவனியுங்கள். அவர்களுடைய பெருமூச்சு பரலோகத்தை எட்டியது. ஆமென். கர்த்தர் அவர்களுக்காய் ஒரு பிரத்யேகமான இரட்சகனை அனுப்பினார். அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாய் ஒரு மோசே அனுப்பப்பட்டான். ஓ, என்றைக்கு அந்த எகிப்து என்னும் இருப்பு காலவாயில் இருந்து, அந்த அடிமை சங்கிலியில் இருந்து ஜனங்கள் விடுதலை அடைந்தார்களோ, அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்களுக்குள்ளே ராஜாவின் ஜெயகம்பீரம் வந்துவிட்டது. அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, காண்டாமிருகத்து கொத்த பலத்தோடு அவர்கள் புறப்பட்டார்கள். ஐயா, எதிர் வருகிற ஜாதிகளை, ஜனங்களை, கூட்டங்களை, எதிரிகளை எல்லாம் மாடு வெளியின் புல்லை மேய்ந்து போடுவது போல் மேய்ந்து போட்டார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்களுக்கு ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகிறது. இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற நன்மைகளுக்காய் உங்கள் தடைகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கொடுமையான சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென். நீங்கள் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாதிருக்கிறதுனாலே இன்று பரிசுத்த
ஆவியானவரே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்ய காத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கும், உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மகா பெரிய விடுதலையை கொடுப்பார். ஆமென். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஐயா, சோதனையை சகித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிச்சயமாய் நிலைநிறுத்துவார். ஆமென். நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் பொழுது நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் பொழுது, ஐயோ தெய்வம் என்னை கைவிட்டு விட்டாரோ, ஐயா ஆண்டவர் என்னை மறந்தாரோ, என் இரட்சகரும் என்னை மறந்தாரோ என்று கவலைப்படாதிருங்கள். பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது உங்களுக்கு பொறுமையை கொடுக்கும். அது மகிழ்ந்த சமாதானத்தை கொடுக்கும். ஐயா, நிச்சயமாய் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை ஒரு நாள் நிச்சயமாய் பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமென். இன்று உபத்திரவப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்று அழுது கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்று துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்று நீங்கள் நொறுக்கப்படுகிற, நெருக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். இவைகளை எல்லாம், இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை எல்லாம் என் அன்பு சகோதரர் சகோதரிகள் கடந்து வரும் பொழுது நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். ஓர் நாளிலே நீங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபடும் பொழுது, இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் வெளிப்படும் பொழுது, நம்முடைய இரட்சகர் தம்முடைய ஓங்கிய புயத்தை, பலத்த கரத்தை அசைக்கும் பொழுது, அது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அநேகம் ஆயிரங்களுக்கு முன்பாக கர்த்தருக்கென்று நல்ல சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, பேதுரு இப்படியாக சொல்கிறார். 1 பேதுரு 1:6-7 என்றாலும் இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, 1 நிருபத்திலே பேதுரு இப்படியாய் 1 அதிகாரத்திலே கூட இப்படியாக எழுதுகிறார். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்ன சந்தோஷத்திலே நீங்கள் இருந்தாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, சில வேளைகளிலே துன்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுவீர்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே உங்களுக்காக வெளிப்படுவார். ஐயா, உங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்ட பின்பு சோதனையை சகித்த மனுஷன் பாக்கியவான் என்றும், சோதனையை சபிக்கிற மனிதன் நித்திய ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியாய் அது இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றோடு நம்புங்கள், இந்த அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுகிறோம். நிச்சயமாய் இவைகள் எல்லாம் எங்களுக்கு மாறி, இவைகள் எல்லாம் எங்களுக்கு மாறி புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற, எதுக்கு அழைத்தவர்?
தம்முடைய நித்திய மகிமைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அவர் உங்களை நித்திய மகிமை. அது என்னையா நித்திய மகிமை? ஒரு நாளும் மாறி போகாத, ஒரு நாளும் குன்றி குறைந்து போகாத, ஐயா ஒரு நாளும் ஃபேட் ஆகாத, ஒரு நாளும் நம்ப முடியாததா இருக்காத, எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் நம்புகிற நித்திய மகிமைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். இம்மையிலும் மறுமையிலும் மகிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். அழைத்திருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆமென். இந்த கண்ணீர் கதைகளுக்கு இன்று ஒரு முடிவு வருகிறது. ஓ நம்புங்கள், நம்புங்கள். என்ன சூழ்நிலையில் நாங்கள் இருந்தால் என்ன, என்ன வறுமைகள், கஷ்டங்கள், சோதனைகள், துயரங்கள் எங்களை சூழ இருந்தால் என்ன, இன்று ஒரு மாற்றம், இப்பொழுதே ஒரு மாற்றம் என் வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிறது. எங்கள் அருள்நாதர் எங்களை ரட்சிக்கிறவர், எங்களை விடுவிக்கிறவர், எங்களுக்கு ஆரோக்கியத்தை ஐஸ்வரியத்தை கொடுக்கிறவர் எங்கள் அருகாமையில் இருக்கிறார் என்று நம்புங்கள். ஐயா, அவர் உங்களை விட்டு நீங்கவே பிரியாத நல்ல நேசர் என்பதை நிச்சயமாய் அறிந்திருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் யார் சொன்னாலும் ஓ அவர் நிச்சயமாய் கொஞ்ச காலம் தான் அங்க பாட அனுபவிப்போம். ஐயா, ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிக நீண்ட நாட்கள் நான் பாட அனுபவிக்கிறேன் சார், கொஞ்ச காலம் அல்ல. என்னுடைய பாடுகள் எல்லாம், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம், என்னுடைய துயரங்கள், துக்கங்கள், என்னுடைய கண்ணீர் கதை ஒரு சிறுகதை போல் அல்ல, அது தொடர்கதையாய், என் கண்ணீரின் கதைகள் எல்லாம் தொடர்கதையாய் போய்கொண்டிருக்கிறது. எங்கே முடியும் என்று ஒரு முடிவுரை வரும் என்று தனியும் இந்த தாகம் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் எங்கும் ஒரு அடையாளம் தோன்றவில்லை. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி வந்தபாடில்லை. நாங்கள் காத்திருந்த காரியங்கள் கைகூடி வந்தபாடில்லை. ஐயா, நாங்கள் நம்பி இருந்ததெல்லாம் ஏமாற்றமாய் போய்விட்டது. கைக்கு எட்டின காரியங்கள் வாய்க்கு எட்டவில்லை. எங்கள் ஆஸ்திகளை, அந்தஸ்துகளை அந்நியர் சாப்பிடுகிறார்கள். நாங்கள் பிரயாசப்பட்டு சம்பாதித்ததெல்லாம் அந்நியர் வசமாய், அடுத்தவர் வசமாய் போய்விட்டது. எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் எல்லோரும் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் சிதறி போவார்கள் என்று காத்திருந்தோம். ஆனால் ஒரு வழியாய் வந்தார்கள், மறுவழியாய் வந்தார்கள், 4 வழியாய் 7 வழியாய் வந்து எங்களையே துன்பப்படுத்துகிறார்கள். எங்கள் பெருமூச்சினால் நாங்கள் இளைத்து போனோம் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள். உங்களை கைவிடாத ஒரு நல்ல நேசர் நம்மோட இருக்கிறார் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதிருங்கள். ஓ, எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த நல்ல தேவன் உங்களோட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும். ஐயா, புலம்பலிலே எழுதப்பட்டிருக்கிறபடியே ராக்காலங்களிலே அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லோரும் அவளுக்கு துரோகிகளும் சத்ருவுமாய் போனார்கள். ஒரு நாளிலே அவளை சிநேகித்தவர்கள், ஒரு நாளிலே அவளை உயிராய் நேசித்தவர்கள், ஒரு நாள் மரணத்திலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்னவர்கள், ஐயா என் உயிர் இருக்கிற ஜீவன் இருக்கிற காலம் எல்லாம் உன்னை நான் கைவிடுவதே இல்லை, உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர்கள், அந்த சிநேகிதர்கள் எல்லாம், சிநேகித்தவர்கள் எல்லோரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களுமாய் மாறினார்கள். ஆதலினால் ராக்காலத்திலே அவள் அழுது கொண்டிருக்கிறாள். ஓ, அப்படியே ஒருவேளை உபத்திரவங்களினாலும் கொடுமையான வேலைகளினாலும் ஐயா புறஜாதியாருக்குள்ளே தங்கும்படியாய் இளைப்பாறுதல் இல்லாமல் ஒருவேளை இடுக்கமான இடங்களிலே நீங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கலாம். வேதனை, புலம்பல், கஷ்டங்கள் எல்லாம் ஒருவேளை உங்கள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது போல, ஓ உங்கள் எல்லாரும் சஞ்சலப்படுகிறது போல, கசப்பே
உங்களுக்கு உணவாய் உண்டாயிருக்கிறது போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை அந்த சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். ஓ, சீயோன் குமாரத்தின் அழகெல்லாம் அவளை விட்டு போய்விட்டது. அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி தொடருகிறவர்களுக்கு முன்பாக சத்துவம் இல்லாமல் நடந்து போனார்கள். தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகிய நாட்களிலே இன்பமானவைகளை எல்லாம் சத்துரு பறித்து போட்டான். உதவி செய்வார் இல்லாமல் அவளுடைய ஜனங்கள் சத்துருவின் கைகளிலே விழுந்தார்கள். எத்தனை பரியாசம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுக்கு தனிமையும் சிறுமையும் தவிப்பும் உண்டான நாட்கள் இருந்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இன்று இது ஒரு புதிய ஆரம்பம். உன்னை நேசர் தேடி வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை தேடி இந்த அற்புதங்களின் ஆண்டவர் வந்திருக்கிறார். உன்னை நீயே முழு இருதயத்தோடு அவர் பக்கமாய் சாயும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்புங்கள். வந்திருக்கிற எல்லா சோதனைகளும் எல்லா பாடுகளும் நீங்கள் ஒன்றிலும் குறை இல்லாதவர்களாய் இருக்கும்படி, பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி சோதிக்கப்பட்டீர்கள். மறந்து விடாதிருங்கள். யாக்கோபு 1:2 சொல்லுகிறார், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது பயப்படாதிருங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். இந்த பாடுகளை, இத்தனை வேதனைகளை, இத்தனை ஏமாற்றங்களை எப்படி சந்தோஷமாய் எண்ண முடியும்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களை நேசிக்கிறவர், உங்களோட இருக்கிறவர். ஒரு நாளும் அவர் உங்களை மறக்காதபடியினாலே, துன்பமான வேளைகளிலே, துயரமான வேளைகளில் எல்லாம் அவருடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக அவர் பாடுபட்டாரே. நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி அவர் அடிக்கப்பட்டார். தவறே தம்மை தாமே தரித்திரியராக்கினார். அடிமையின் ரூபம் எடுத்தாரே, பாடுகள் பட்டாரே. அன்பு தேவ பிள்ளைகளை, அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். எப்படி எண்ண முடியும்? நாளை எனக்கு நன்மை வரும். என் தேவன் என் குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார் என்று நம்புங்கள். சின்னவனாய் இருக்கிற நாங்கள், சிறியவராய் இருக்கிற நாங்கள் நிச்சயமாய் இந்த வருடத்திலே எங்களை 1000 பலத்த ஜாதியாய் பெருக பண்ணுவார். அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். இன்னும் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி, அன்பு தேவ பிள்ளைகளை, பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அது என்னையா பொறுமை பூரண கிரியை செய்ய கடவது நீ சொல்றீங்களே? அன்பு தேவ பிள்ளைகளே, பொறுமை. என்ன நடந்தாலும் பொறுமை. முறுமுறுக்காதிருங்கள், கசந்து போகாதிருங்கள். எரிச்சல் வேண்டாம், கோபம் வேண்டாம், பொறாமை வேண்டாம். பொறுமையோடு, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சகலமும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். நாங்க பொறுமையோடு காத்திருக்கிறோம் நீங்க சொன்னீங்க. உங்க பொறுமை கிரியை பூரண கிரியை செய்யுமானால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாகும். மறந்து விடாதிருங்கள். ஆதலினால் அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற பிள்ளைகள், உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற யார் யார் கண்ணோக்கமாய் இருக்கிறார்களோ, யார் யார் கண்ணோக்கம் இல்லாமல் உதவி செய்கிறவர்களாய் உதவி செய்யாதவர்களாய் இருக்கிறார்களோ, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் கண்ணீர் கதைகளுக்கு முடிவுரை எழுதும்படியாய் என் அன்பு நாதர் அருள்நாதர்
இயேசுநாதர் இயேசு உங்கள் பக்கமாய் வருகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எத்தனை சூழ்நிலையிலும் உங்களுக்கு மிகுதியான கனத்தை கொடுக்கும்படியாய் இந்த தடைகளை எல்லாம் நீங்கள் தாண்டி வரும் பொழுது ஜெயம் கொண்டவர்களாய் ஜெய வீரர்களாய் தேவ சமூகத்தில் நிற்பீர்கள். ஆயிரம் ஜனங்கள் காணும்படியாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உயர்த்துவார் என்பது மாற்றமில்லை. 2 கொரிந்தியர் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஹல்லேலூயா. ஐயா, உங்க பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, உங்கள் கணவனை பார்க்கும் பொழுது, உங்கள் மகனை பார்க்கும் பொழுது நம்புங்கள், என் பிள்ளைகள் எல்லாம் இன்று நாங்கள் எப்படி இருந்தாலும் என் பிள்ளைகள் எல்லாம் என் பந்தியோரும் ஓங்கி வளருகிற ஒலிவ மரக் கன்றுகளை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் எழும்பி என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்புங்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். கர்த்தரே உங்களுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவார். ஓ க்ளோரி. நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்களை கட்டாத வீடுகளிலும் நட்டாத மரங்களின் கனிகளையும் புசிக்கும்படி செய்வார். மறந்து விடாதிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, ஐயா என்ன சூழ்நிலை இருக்கிறதோ அதை நாங்கள் நம்பி அதையே விசுவாசித்து நடுங்குகிறதும் பயப்படுகிறதும் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாளை என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள், என் கணவன் என்ன ஆவான், என் குடும்பம் என்ன ஆகும், என் மகனுக்கு எனக்கு என்ன நடக்கும், எனக்கு என் மகளுக்கு என்ன நடக்கும் என்பதிலே ஒரு மகா பெரிய விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற, அதையே நோக்கி இருக்கிற நமக்கு வேதம் சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. ஓ மைட்டி காட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். யார் கைவிட்டாலும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் எத்தனை இழப்புகள், எத்தனை தோல்விகள், எத்தனை அவமானங்கள், மனிதர்கள் ஒருவேளை உங்களை எப்படி எல்லாமோ பாடுகளை படுத்தி இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இன்று அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இன்று துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். பரலோகம் உங்களுக்கு சொந்தமானது. ஐயா, இன்று வசனத்தின் நிமித்தம், நீதியின் நிமித்தம் துக்கப்படுகிறவர்களும் துயரப்படுகிறவர்களும் பாடுபடுகிறவர்களும் ஆகிய நீங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். மறந்து விடாதிருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. ஐயா, நாட்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் காத்திருந்தேன் என்று சொன்னீர்களே, இந்த 2026 இன்று உங்கள் கண்ணீர் கதைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. ஆமென். அப்படியே எல்லோரும் ஒரு மனதுருக்கத்தோடு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவ சமூகத்தில் வாருங்கள். ஒரு நம்பிக்கையோடு, தைரியமாய், பொறுமையோடு, மிகுந்த விசுவாசத்தோடும் தேவ சமூகத்திலே வாருங்கள். அன்றே அந்த அன்னாளுக்கு நடந்தது போல, ஐயா, அன்றே ஒரு எஸ்தருக்காய் கர்த்தர் யுத்தம் செய்த பொழுது ஆமானின் கோட்டங்கள் எல்லாம் அடங்கியது. அவர்களுடைய ராஜதந்திரங்கள் எல்லாம் தாறுமாறாய் போனது. அவர்கள் எண்ணி நம்பியிருந்த தூக்கு மரங்களிலே அவர்களே தூக்கிலிடப்பட்டார்கள். அவர்களுக்கு விரோதமாய் செய்த எல்லா சூது சனிகளும் திருப்பி அவர்களையே பிடித்தது. அவர்களை யாரும் எவரும் எங்கும் அசைக்க முடியவில்லை. தேவன் தேவ பிள்ளைகளோட இருந்தார். எந்த குழியிலே தூக்கி போட்டிருந்தாலும் யோசேப்பை அந்த குழியினால் கட்டி வைத்திருக்க முடியவில்லை. குழியில் இருந்து தூக்கப்பட்டான். போத்திபார் வீட்டிலே அடிமையாக விற்கப்பட்ட பிறகும் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான தேவன், ஐயா, இந்த ஆச்சரியங்களின் ஆறுதலின் தேவன் போத்திபார் வீட்டிலே அடிமையாய் விற்கப்பட்ட அந்த சிறுவனோடு என் தேவன் இருந்தார். அவனோடே கர்த்தர் இருந்தார் என்று வாசிக்கிறோமே.
நீ எங்கே இருந்தால் என்ன, இவர் உங்களை கைவிடாத நேசன் உங்களோட இருக்கிறார். ஐயா, அங்கே இருந்து அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு அப்படியே சிறைச்சாலையிலே அவன் மீது வைத்த குற்றங்களை உடையவன் எவனும் சிறைச்சாலை இடிந்தாலும் வெளியே வர முடியாது. அப்படியாய் இறுக்கமாய் கொண்டு மகா கொடுமையான பொய் குற்றச்சாட்டுகளோடு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டவன். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். சிறைச்சாலையிலே அந்த காராகரத்திலே இருந்தாலும் தேவன் அந்த இளைஞனோடு இருந்தார். ஆமென். அவன் தனியாய் இருக்கவில்லை. கைவிடப்பட்டிருந்தாலும் கைவிடப்பட்டவனாய் இல்லை. துயரப்பட்டாலும் அவனை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், அரவணைத்தவர், சர்வ வல்லவர் அவனோடே இருந்தார். சிறைச்சாலையின் அதிகாரி எல்லா பொறுப்புகளையும் யோசேப்பிடம் கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். ஐயா, சிறைச்சாலையிலே கொண்டு தள்ளினாலும் அங்கேயும் தேவன் இருந்தார். ஓ மைட்டி காட். பார்வோனுடைய பேலஸ்ல எத்தனையாய் கர்த்தர் மாற்றினாரோ அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே எந்த குழியில் தள்ளப்பட்டீர்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தீர்களா? கவலைப்படாதிருங்கள். இதோ ஒரு மகிமை காத்து கொண்டிருக்கிறது. அந்த நாள், இந்த நாள், இந்த நாள், விடுதலை நாள், இன்றே ரட்சியத்தின் நாள். மறந்து விடாதிருங்கள். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இது பரிசுத்த ஆவிக்குள் செபிக்கிற இது மகிமையான ஜெபத்திலே ஆமென், இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் ஒரு சோடாய் என் அன்பு சகோதர சகோதரிகளோடு இருந்து ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லா அந்தகார கிரியைகளும் அடங்கி போகும்படியாய் என் தெய்வமே, ஐயா, என் சங்கீதம் 66 சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஐயா, எங்களை வலையிலே அகப்படப்படுத்தி எங்கள் இடுப்புகளிலே பாரமான சுமைகளை ஏற்றினீர். வருத்தமான சுமையை, வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆயா, இப்படியாய் வந்திருந்தாலும் என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளை செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளின் கண்ணீர் கதைகளுக்கு ஒரு முடிவுரை. இது செழிப்பான ஒரு இடத்திலே வந்து சேருகிற நேரம். அப்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளை அப்படியாய் நீர் நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, சோதிக்கப்படுகிறவர்களுக்கும் துயரப்படுகிறவர்களுக்கும் அல்லல் படுகிறவர்களுக்கும் நேசராய் இருக்கிற, அவர்களை விடுவிக்கிற, ரட்சிக்கிற, அற்புதங்களின் தெய்வமாய் இருக்கிற எங்கள் ரட்சகர் உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய கரத்தை நீட்டும்படியாய் எல்லா அந்தகார வல்லமைகள், கொடுமைகள், ஆபத்துகளிலும் இருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் மாறட்டும். சோதனைகளின் சகாப்தம், உபத்திரவங்களின் சகாப்தம் இன்றே முடியட்டும். மராஷுக்கு மராதரபோ சரபா கபோ சந்தாரபோ துருபாதரவா. ஐயா, பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிற எங்கள் ரட்சண்யத்தின் ஆண்டவர் இப்பொழுதே துன்பப்படுகிற கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துயரப்படுகிற பிள்ளைகளுக்காய் கர்த்தராகிய ஆண்டவருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் என் தெய்வமே, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளை என் தெய்வம் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்தும்படியாய் 1000 ஜனங்களுக்கு முன்பாக, 1000 கூட்டங்களுக்கு முன்பாக, அறிந்த தெரிந்த எல்லா ஜனங்களுக்கும், சாதி சங்கங்களுக்கும் முன்பாக உம்முடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவீராக. இவர்கள் தொழில்கள் நிலைநிறுத்தப்படுவதாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடப்பதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and holy name of Jesus, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், ஆமென், எவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய என் தெய்வமே, இவர்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இராமல் பூரண நிறைவுள்ளவர்களாய் மாறும்படியாய் இவர்கள்
அவர்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, ஆமென், கையின் பிரயாசங்கள், தொழில்கள், வேலைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அற்புதம் நடக்கட்டும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும், பிசாசின் கிரியைகள் அழியட்டும், சத்துருவின் சகல வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். ஹalleluya, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனை கடன்கள், கஷ்டங்கள், நஷ்டங்களோடு இருந்தாலும் சரி கர்த்தாவே, இன்று ஒரு ராஜரீக மேன்மை வரும்படியாய் அந்த யோசேப்புக்கு ஒரு நல்ல செய்தி கடந்து வந்தது போலவே, ஆமென், அந்த எஸ்தருக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பித்தது போலவே, மொர்தெகாயை தரிக்க, அழிக்க, நாசமாக்க துடித்தவர்களுக்கு ஓ லார்ட் அவர்கள் மத்தியில் இருந்து அவர் உயர்த்தப்பட்டது போலவே, என் தெய்வமே, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஓ ரபா சந்துருமா சக்கரபோதுருபா தரபோ சந்தரபதரபோதுருபா, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகளை ஐயா, துக்கத்தோடும் துயரத்தோடும் வருத்தத்தோடும் துயரத்தோடும் இருக்கிறவர்களை என் தேவனாகிய கர்த்தர் உடைய ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாய், இவர்கள் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியும்படியாய் மாறாவின் கசப்புகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மாறாவின் கசப்புகள் மாறட்டும். எங்கே எங்கே உம்முடைய பிள்ளைகள் அவமானப்பட்டார்களோ, எங்கே எங்கே தேவ பிள்ளைகள் ஒதுக்க நெருக்கப்பட்டார்களோ, கைவிடப்பட்டவர்களைப் போல, அநாதைகளைப் போல, புறந்தள்ளப்பட்டவர்களைப் போல காத்திருந்தார்களோ, அங்கே இருந்து ஒரு ராஜரீக மேன்மை உண்டாகட்டும். இன்று ஒரு முடிவுரை உண்டாகட்டும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, கேட்டுக்கொள்ளுகிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது செய்யப்படும் என்று சொன்னது போலவே, இன்று இந்த வேளையிலே ஐயா, பரிசுத்த ஆவியானவரின் அனலோடு அக்னியோடு ஜெபிக்கிற இந்த அக்னிமயமான ஜெபத்தினால் இன்று இவர்கள் கண்ணீர் கதைகளுக்கு ஒரு முடிவுரை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே thank you Father for your goodness and mercy Lord. Thank you Lord for your compassion, your love. ஐயா, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய அரவணைப்பிற்காக, உம்முடைய தேற்றரவுக்காக, உருக்கமான இரக்கத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புதமாய், அதிசயமாய் தெய்வம் விடுவிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் நம்புங்கள், நிச்சயமாய் நம்புங்கள். உங்கள் அதி சீக்கிரத்தில் உங்கள் லேசான உபத்திரவங்கள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நிச்சயமாய் எத்தனை பாடுகள், பாரங்கள், எத்தனை சோதனைகள், வேதனைகள் எல்லாம் மாறிவிடும். மறந்து விடாதிருங்கள். ஆமென். மனிதர்கள் ஒருவேளை உங்கள் தலையின் மேல் ஏறி போயிருப்பார்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருப்பீர்கள். ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை வலையிலே அகப்பட பண்ணினது போல் கடனிலும், கஷ்டத்திலும், தோல்வியிலும், நஷ்டத்திலும் வலையில் அகப்பட்டது போல் நீங்கள் அகப்பட்டிருப்பீர்கள். உங்கள் இடுப்புகளிலே ஒருவேளை பாரமான, வருத்தமான பாரங்கள் ஏற்றப்பட்டிருக்கலாம். ஐயா, நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுக்கப்பட்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு அற்புதத்தின் நாள், இன்று ஒரு ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் குடும்பத்திலே நடக்குகிற நாள் என்று விசுவாசியுங்கள். அப்படியே எல்லா சூழ்நிலைகளையும் விட்டு, எல்லா தூசியையும் உதறிவிட்டு, தெய்வத்தையே நம்பி, நம்முடைய அருள்நாதர் இயேசுவையே நம்பி தேவனிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேளுங்கள். ஓ க்ளோரி! நிச்சயமாய் நீங்கள் இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி வரும் பொழுது உத்தமர்கள், பாக்கியவான்கள், கொடுத்து வைத்தவர்கள், பேறு பெற்றவர்கள், அறிந்த தெரிந்த எல்லோராலும் சொல்லப்படுவீர்கள். மாற்றமே இல்லை. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களிலும் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்ந்து செழித்து சிறந்திருப்பீர்களாக. ஆமென்.